என்னுடைய நல்வாழ்த்துக்கள். மீடியமாக இன்னொரு வீடியோ மூலியமாக உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவரை மனிதரும் செய்திருக்கிறார். அவருக்கு கனமும் மகிமை உண்டாவதாக. இந்த நாளுடைய செய்தியுடைய தலைப்பு தேவனுடைய சங்கீதம். சங்கீத புத்தகத்தில் 97வது சங்கீதம் 5வது வசனத்தில் இப்படி 5வது வசனத்தை நான் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். சங்கீத புத்தகம் 97வது சங்கீதம் 5வது வசனம். கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல் உருகிற்று, சந்தோ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலே உருகி போயிற்று என்று சொல்லி சங்கீதக்காரர் சொல்கிறார்கள். பிரசன்னம் என்று சொன்னால் என்ன என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இங்க சங்கீதத்தினால அழகாய் சொல்லுகிறார், கர்த்தருடைய பிரசன்னத்தினாலே மலைகள் மெழுகு போல உருகி போயிற்று. மெழுகுன்னு சொன்னா நம்ம எல்லாம் பார்க்கணும், கேண்டில் அதெல்லாம் மெழுகு வருத்தி அது எப்படி உருகிட்டு அப்படியே வருது, விளக்கு கொடுக்கிறது உருகிட்டே போகுது. அதுபோல தேவ பிரசன்னம் இறங்கி வரும் பொழுது அந்த மலை எவ்வளவு உறுதியானது. கற்பாறை என்று சில மலைகள் கல்லுனால் உண்டாயிருக்கும், சில மலைகள் பார்க்கும்போது பயங்கரமான மண்ணினால் உண்டாயிருக்கும். அது மிகவும் கரடுமுரடாய் காணப்படும். மலைகள் மேல மரங்கள் இருக்கும், செடி கொடிகள் எல்லாமே இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு உறுதியான அந்த மலை தேவ பிரசன்னத்தினாலே உருகி போகிறது என்று சொன்னால் நீங்கள் யோசித்து பாருங்கள். மலை எவ்வளவு உறுதியானதோ அதை விட 100 மடங்கு தேவனுடைய பிரசன்னம் மிகவும் உறுதியாகக்கூடிய மாணவர்கள். தேவ பிரசன்னம் என்று சொன்னால் தேவன் இறங்கி வரும் பொழுது அந்த தேவன் இறங்கி வருவது தேவன் இருக்கிற இடம் தான் தேவனுடைய பிரசன்னம் என்று சொல்லி நாம் பார்க்கக்கூடிய மாணவர்களே. ஆதியில நம்ம பார்க்கும்போது ஆதாம் ஏவாளை ஆண்டவர் அவர்களை உண்டாக்கி ஏதேன் தோட்டத்தில் வைத்திருந்தார். ஏதேன் தோட்டத்தில் பார்க்கும்போது தேவன் அவர்களோடு உலாவிக் கொண்டிருந்தார். உலாவிக் கொண்டிருக்கும் போது அந்த தேவ பிரசன்னத்தை ஆதாமும் ஏவாளும் முழுமையாக அனுபவித்தார்கள். பிரியமானவர்களே, அந்த தேவன் வரும்போது தேவ பிரசன்னம் வரும். அந்த தேவ பிரசன்னம் வரும்போதே ஆதாமும் ஏவாளும் ஓடி ஆண்டவரிடத்தில் வருவார்கள். ஏன்னா அந்த தேவ பிரசன்னம் அவ்வளோ ஒரு இன்பமான அவங்களுடைய ஃபீலிங்ஸ் வந்துட்டு அப்படியே தெரியும். அழகா தேவன் வருகிறார் என்று சொல்லி பெரிய பிரியமானவர்களே. அதனால தேவன் இடத்துல வரும்போது அந்த தேவ பிரசன்னத்தை முழுமையாய் அனுபவிப்பார்கள். அப்பொழுது அந்த ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அவங்களுடைய ஆத்மாவுக்கு நல்ல ஒரு இளைப்பாறுதல் இருக்கும், சந்தோஷமா இருப்பாங்க, மகிழ்ச்சியா இருப்பாங்க, பாதுகாப்பா இருப்பாங்க. அவங்க வந்து விவரிக்கவே முடியாத அளவுக்கு அவங்க சந்தோஷமா இருந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை என்ன செஞ்சாங்க, அவங்க பாவம் செய்ததுனால தேவன் அவரை விட்டு விலகி போயிட்டார். தேவனுடைய பிரசன்னம் அவங்களுக்கு கிடைக்கவில்லை. ஆதாமும் ஏவாளும் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டார்கள். பிறகு அவர் வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஏவாளுக்கு வேதனையோடு பிரசவ வேதனை பட வேண்டியதாக மாறிடுச்சு. எல்லா பூமியெல்லாம் முள்ளும் குருக்களும் விளைய ஆரம்பிச்சு பூமியை சபிக்கப்பட்டு போய்விட்டது. அப்போ தேவனுடைய பிரசன்னத்துல நாம இருக்கும் பொழுது சாத்தான் ரொம்ப தீவிரமாய் செயல்படுவான். இந்த தேவனுடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் ஆத்ம இளைப்பாறுதலை நாம் அனுபவித்து நம்ம மகிழ்ச்சியா இருக்கக்கூடாது என்பதற்காக அவன் தந்திரமாய் செயல்படுவான். பிரியமானவர்களே, ரொம்ப நாம தேவனுடைய பிள்ளைகள் ரொம்ப 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 ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆதாமும் எவ்வளவு சுகமாய் அதை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனா பாவம் செய்ததுனால அந்த தேவ பிரசன்னத்தை இழந்து அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து விரட்டப்பட்டார்கள். பிரியமானவர்களே, ஒரு மனிதன் பாவம் செய்வதுதான் அந்த தேவ பிரசன்னத்தை இழக்க முடியுமே தவிர வேறொன்று நாம் இழக்கவே முடியாது. ஏன்னா அவர் பரிசுத்தரா இருக்கிறார், அவர் நீதிபதியா இருக்கிறார், பாவத்தை பார்க்கக்கூடாத சுத்த கண்ணனா இருக்கிறார். அப்படி நாம் ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளோடு இருக்கும்படி தேவன் இறங்கி வருகிறார். தேவன் இருக்கிற இடம்தான் தேவனுடைய பிரசன்னம். பிரியமானவர்களே, அதனால அந்த தேவ பிரசன்னத்தை ஜனங்கள் இழந்ததுனால தேவன் அப்படியே விட்டுவிடவில்லை. பிரியமானவர்களே, ஆபிரகாமின் நாட்களில் பார்க்கும்போது ஆபிரகாம் பலி செலுத்தி ஆண்டவரை தொழுது கொள்கிறார். அப்பொழுது தேவன் இறங்கி வருகிறார். அந்த பிரசன்னத்தை ஆபிரகாம் உணர்கிறார். அவனுக்கு மிகுந்த ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல்
மனிதனை விடவில்லை பிரியமானவர்களே. எப்படியாவது ஒரு விதத்துல தேவனுடைய பிரசன்னம் ஜனங்களுக்கு கிடைக்கும்படி ஏதாவது ஒரு காரியங்களை அவர் செய்து கொண்டே இருந்தார் பிரியமானவர்களே. அப்படியே நம்ம தொடர்ந்து பார்க்கும் பொழுது தேவன் தன்னுடைய பிள்ளைகளை, தேவன் மனுஷனாய் சிருஷ்டித்த மனிதன் எப்படியாய் அவன் சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக தேவன் பலவிதமான வழிமுறைகளை உண்டாக்கி தேவனும் தேவனுடைய பிரசனமும் ஜனங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார். ஆதியில் பார்க்கும்போது தேவன் ஆதாமை குறித்து பார்க்கும், எவ்வாறை குறித்து பார்த்தோம். அவர்கள் வெளியே புறப்பட்டு அவர் போன பிறகு மிகவும் கஷ்டப்பட்டார்கள். ஏதேனில் இருக்கும் போதோ மிகவும் சந்தோஷமா இருந்தார்கள். அவங்க பாவம் செய்ததுனால அந்த இடத்துல பார்க்கும்போது அவர்கள் தேவனுடைய பிரசனத்தை இழந்தார்கள். அப்படியே ஆபிரகாமின் நாட்கள் பார்ப்போமானா அந்த இடத்துல ஆபிரகாம் பலி செலுத்துகிறான். பலி செலுத்தும் போது தேவனுடைய பிரசனம் இறங்கி வருகிறது. அந்த தேவ பிரசனத்தை அவன் அனுபவிக்கிறான். அதே மோசேயின் நாட்களை பார்க்கும்போது மோசேயின் ஆண்டவர் 10 கற்பனை கொடுக்கிறார். அந்த கற்பனையை கொண்டு வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்க வரும் பொழுது அந்த ஜனங்கள் அந்த இடத்துல விக்கிரத்தை உண்டு பண்ணி அந்த இடத்துல பாவம் செய்து அவர்கள் எல்லாரும் வேதனைக்குரிய காரியங்களை செய்திருந்தார். ஆண்டவர் சொன்னாரு, உங்களுக்கு ஒரு சுரூபத்தை உருவாக்கி கொள்ள வேண்டாம், விக்கிரக ஆராதனை செய்ய வேண்டாம், நான் ஒருவரே தேவன் என்று எல்லாம் தெளிவாக ஆண்டவர் சொல்லியிருக்க அதை ஜனங்கள் பார்க்கும் அந்த இடத்துல பாவம் செய்கிறார்கள். மீண்டும் அந்த ஜனங்களுக்காக மோசே அந்த இடத்துல ஜெபிக்கிறார் பிரியமானவர்களே. அப்பொழுது ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பெட்டியை செய்ய சொல்லி அந்த உடன்படிக்கை பெட்டியை அவனுக்கு முன்பதாக கடந்து போக செய்கிறார். அந்த உடன்படிக்கை பெட்டி போகிற இடத்துல தேவன் இருக்கிறார், தேவ பிரசனம் இருக்கிறது பிரியமானவர்களே. அதனால உடன்படிக்கை பெட்டி மூலியமாய் தேவனுடைய பிரசனம் தேவனுடைய இடத்துல இருந்தால் பிரியமானவர்களே. அதெல்லாம் எங்கெல்லாம் புறப்பட்டு போகிறது அந்த உடன்படிக்கை பெட்டி, அங்கெல்லாம் பார்க்கும்போது பெரிய ஒரு விடுதல் உண்டாச்சு. உடன்படிக்கை பெட்டி என்று சொன்னால் தங்க தகட்டினால் செய்யப்பட்ட ஒரு பெட்டி. அந்த பெட்டிக்குள்ள பார்க்கும்போது 10 கற்பனைகள் இருந்தது. அதே போல துளிர்த்த ஆரோக்கிய கோல் இருந்தது, மன்னா இருந்தது, பொற்கலசம் இருந்தது. இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் அதுக்குள்ள காணப்படுது. அதெல்லாம் வைத்து ஒரு பெட்டிக்குள்ள பொருள் தகட்டால் அது மூடப்பட்டிருப்பாங்க. அதை ஆசாரிகள் லேவியர்கள் தூக்கி சுமப்பார்கள். அதுக்குள்ள அது எங்கெல்லாம் புறப்பட்டு போகிறதோ அங்கெல்லாம் தேவ பிரசனம் காணப்பட்டது. அதனால அந்த உடன்படிக்கை பெட்டி மூலியமா தேவனுடைய பிரசனத்தை ஜனங்கள் மத்தியில ஆண்டவர் தங்க வைத்துக் கொண்டிருந்தார். அது மட்டுமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இரவிலே அக்னி ஸ்தம்பமாகவும் பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் ஆண்டவர் இருந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அழகாய் நடத்தினார். இரவுல பார்க்கும்போது அவங்களுக்கு இருளே இல்லை, பகல பார்க்கும்போது வெயில் அவங்களுக்கு காணப்படவில்லை. தேவ பிரசன்னம் அந்த இரவு நேரத்தில் அக்னி ஸ்தம்பமாய் மாறி இருந்தது. ஜனங்களுக்கு இருளே காணப்படவில்லை. பகல் நேரத்தில் அந்த தேவ பிரசன்னம் மேகத்தை போல கடந்து சென்றது. அந்த மேகத்தின் கீழே நடக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெயில் தெரியவில்லை பிரியமானவர்களே. டோட்டலா நம்ம பார்க்கும்போது அந்த மேகஸ்தான தேவனுடைய பிரசனம் என்பது தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறது. இருள் கிடையாது, வாழ்க்கையில பயம் கிடையாது, வேதனை கிடையாது, வெயில் கிடையாது, வேதனை கிடையாது. இப்படிப்பட்ட ஆண்டவர் ரொம்ப அழகாய் ஜனங்களை நடத்தும்படி தேவனுடைய பிரசன்னத்தை அவர் ஜனங்கள் மத்தியில் வைத்திருக்கிறார் பிரியமானவர்களே. ஆண்டவர் வாக்குத்தத்தமும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிழலாகிலும் உங்களை சேதப்படுத்துவதில்லை என்று சொல்லி தேவன் அழகாய் சொல்லியிருக்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற கண்ணான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கை ஒருவேளை இருளடைந்து காணப்படுகிறதா? ஒருவேளை வெயில் வேதனைப்படுத்துறது போல காலங்களும் சமயங்களும் உறவுகளும் நண்பர்களும் உங்களை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களா? தேவனுடைய சமூகத்தில் நீ உட்கார்ந்து அழுது நீ ஜெபிப்பாயானால், கர்த்தரை நீ ஆராதிப்பாயானால், வானத்தையும் பூமியும் மண்ட சராசரங்களை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனை நீ ஆராதிப்பாயானால், தொழுது கொள்வாயானால், அந்த தேவ பிரசன்னம் இறங்கி நல்ல இன்பமான நிழலை கொடுக்கிறதாக மாறிவிடும். அநேக பேருடைய வாழ்க்கையில அவங்க இளைஞர்களே இல்லை, சிறு வயதுல வேலை செய்ய ஆரம்பித்தவர்கள் அவங்க வயதானோட வேலை செய்து கொண்டே இருப்பாங்க, உழைத்துக் கொண்டே இருப்பாங்க. குடும்ப பாரம், பல விதமான பிரச்சனைகள், பல விதமான போராட்டங்கள் அவங்க வாழ்க்கையில
சுகமாய் இருக்கும்படிக்கு இந்த நாளில் அவர் உனக்காக உன்னிடத்தில் வரும்படி தேவன் விரும்புகிறார். உனக்கு இருளே இல்லாதபடி மிக வெளிச்சமான வாழ்க்கையில நீ வாழ வேண்டுமா? ஒரு வாழ்க்கையில முன்னேற்றம் காணப்படமா? ஒரு தேவனுடைய பிரசனத்தை முழுமையா நீ அனுபவிப்பாயானால் இருள நீ நடமாட ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பகல்ல நீ நடந்தால் வெயில் உணர்வு சேதப்படுத்தாதே. உலகத்தினுடைய மாந்திரீகமான காரியங்கள், உலகத்தினுடைய சீவினையான காரியங்கள், ஜனங்களுடைய எரிச்சல்கள், பொறாமைகள், சத்துருடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது அந்த தேவ பிரசன்னை பாதுகாக்கும். சங்கீதக்காரர் அழகாக சொல்றாரு, உம்மாலை நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலை நான் ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொல்லி தேவ பிரசன்னம் நம்மோடு கூட இருந்தா நம்ம ஒரு மதிலையும் தாண்ட முடியும். ஆகையால் எப்படி நான் தேவனுடைய பிள்ளைகள், இஸ்ரவேல் ஜனங்களும் தீர்க்கதரிசிகளும் தேவனுடைய பிள்ளைகளோ ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கடந்து வருகிறார்கள் என்று சொன்னா, கடந்து வந்தார்கள் என்று சொன்னா தேவ பிரசன்னம் அவரை பாதுகாத்துக் கொண்டது. இன்றைக்கு உன்னை சுற்றிலும் தேவ பிரசன்னம் இருக்கிறதா? உன்னுடைய குடும்பத்தை சுற்றிலும் தேவ பிரசன்னம் இருக்கிறதா? நீ செய்கிற வியாபாரத்தை சுற்றிலும் தேவ பிரசன்னம் இருக்கிறதா? உன்னுடைய குடும்பத்தில் உண்மை இருக்கும் போது, உன்னுடைய வியாபாரத்தில் உண்மை இருக்கும் போது, நீ செய்கிற காரியங்களில் உண்மையும் முத்தமா நீ நடக்கும் போது தேவனுடைய பிரசனம் நிச்சயமா இருக்கும். தேவனுடைய பிரசனம் இருக்கும் பொழுது எல்லாம் ஆசீர்வாதமாயிருக்கும். சங்கீதக்காரர் 23வது சங்கீதத்தில் அவர் சொல்றாரு, அவர் சத்துரு முன்பதாக என் தலையில் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லி சொல்லுகிறார். அவருடைய சத்துருக்கு முன்பதாக உடைய தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவா, உங்க பாத்திரம் நிரம்பி வழியும். எப்போ உங்க பாத்திரம் நிரம்பி வழியும் என்று சொன்னா தேவ பிரசன்னத்தில் நீ வாழும் பொழுது, நீ நடந்தாலும் படுத்திருந்தாலும் வியாபாரம் செய்தாலும் எங்க போனாலும் வந்தாலும் தேவ பிரசன்னத்தில் நீ வாழும் பொழுது நீ வெற்றி உள்ள ஒரு மனிதனாய் நீ வாழுவ. இப்படிதான் தாவீது ஒவ்வொரு காரியங்களும் வெற்றி பெற்றார் என்று சொன்னால் அவர் ஒவ்வொரு நேரமும் அவர் ஆராதித்து பாடலை பாடி அந்த தேவ பிரசன்னத்தை உணர்வார். பிரியமானவர்களே, ஆகையினாலதான் தாவீதுடைய வாழ்க்கையில அவ்வளோ பெரிய ஒரு வெற்றி, அவ்வளோ ஒரு விடுதலை உண்டானது. பிரியமானவர்களே, ஆகையினால் உன்னுடைய வாழ்க்கையில விடுதலை வேணுமா? அந்த தேவ பிரசன்னத்தை நீ முழுமையாக அனுபவிக்க வேண்டுமானா தேவனுடைய சமூகத்தில் நீ தரித்துக் கொண்டிருக்க வேண்டும். வாழ்நாளெல்லாம் ஓடிக்கொண்டே இருப்பது வாழ்க்கை அல்ல. தேவனுடைய சமூகத்தில் தரித்திருந்து வேதத்தை தியானித்து தேவனுடைய ஆண்டவரை ஆராதித்து அந்த பிரசன்னத்தை உணர வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆங்காங்கே கூடாரத்தை தருவார்கள். மேக ஸ்தம்பம் அந்த கூடாரத்தின் மேலே இருக்கும். எப்போ மேக ஸ்தம்பம் அந்த இடத்துல கிளம்புகிறதோ, புறப்பட்டு போகிறதோ, அப்போ இஸ்ரவேல் ஜனங்க எல்லாம் நெட்டெல்லாம் பிரிச்சுக்கிட்டு அதை சுமந்து கொண்டு அவங்க போவான். தேவ பிரசன்னம் முன்பதாய் போகணும், பின்பதாய் இஸ்ரவேல் ஜனம் போகணும். அப்பதான் ஒவ்வொரு இடத்திலும் வெற்றி கிடைக்கும். அதனால நாம சில நேரத்தில் தேவ பிரசன்னம் போதா இல்லையான்னு பார்க்கணும். நம்ம சொந்த இஷ்டத்துக்கு முடிவெடுப்பது, சொந்த இஷ்டத்துக்கு நம்ம காரியங்களை செய்வதனால்தான் அநேக தோல்விகள், கவலைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் காணப்படுகிறது. வாழ்க்கையில் நீ சொந்த முயற்சி எடுக்காம, நீ உன் இருதயத்தை நம்பாம தேவனுடைய பிரசன்னத்துக்காக காத்திருப்பாய்னா உன்னுடைய வாழ்க்கை செழிப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் ஆசீர்வாதமாகவும் காணப்படும். 4வது புத்தகத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது 33ஆம் அதிகாரம் அதுல 3ஆம் வசனத்துல வாசிக்கும் போது ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல அவர் கோபப்படுகிறார். பிரியமானவர்களே, ஏன் சொன்னா முறுமுறுக்கிறார்கள் ஆண்டவரை. அது மட்டுமில்ல, அவங்க வணங்கா கழுத்துகளா மாறிக்கிறாங்க. அதனால ஆண்டவர் மோசேக்கு சொல்றாரு, இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துல ஜனங்கள், நான் உங்களோடு கூட வரமாட்டேன். என்னை தூதனானவரை உங்களுக்கு முன்பதாய் அனுப்புவேன். அவர் உங்களுக்கு முன்பதாக வருவாரு. ஆனா நான் முன்பதாக போய் எல்லாம் ஏவியரையும் கானானியர் எபுசியரையும் எல்லாரையும் கிர்காசரி எல்லாரையும் நான் அழித்து கொடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப துக்கமாயிறாங்க. நான் உங்களோடு வருவதில்லை, என்னுடைய பிரசனம் உங்களோடு வருவதில்லை என்று சொல்லுவது இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப துக்கமாயிறாங்க. அது உண்மைதான். பிரியமானவர்களே, எவ்வளவுதான் தேவ தூதனை ஆண்டவர் அனுப்பினாலோ, எவ்வளவு பெரிய பெரிய மனிதனை அனுப்பினாலோ, தேவனுடைய பிரசன்னத்துக்கு ஈடாக ஒன்றுமே கிடையாது. தேவனுக்கு ஈடாக ஒன்றுமே கிடையாது. தேவன் நம்மோடு கூட இருந்தால் இந்த உலகத்தில் எந்த ஒரு மூலைக்கு சென்றாலும் நம்ம வெற்றிகரமாக எல்லா விதத்தின் லட்சியத்தை எடுக்கலாம். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மோடு கூட இல்லை என்று சொன்னால் நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது.
முடியாது. ஆகையினால தேவ பிரசன்னத்தை வாஞ்சிக்க வேண்டும். நம் ஆண்டவரை கோபமூட்டுகிற காரியத்தை செய்யக்கூடாது. தேவன் சொல்லுகிற காரியத்துக்கு நம்ம கீழ்ப்படியாம வணங்காம படுகிற ஜனங்களா நம்ம மாறிவிடக்கூடாது. அவருடைய சத்தத்துக்கு செவி சாயணும். அவர் சொல்லுகிற வார்த்தை கேட்கணும். அவருடைய ஊழியக்காரருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படினோம். ஆண்டவருக்கு நம்ம மேல துக்கம் உண்டாகத்தக்கதான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து விடக்கூடாது. ஆண்டவரோடு வருகிற என்று சொன்னால் நம்முடைய நிலைமை ரொம்ப பரிதாபமாக மாறிவிடும். பிரியமானவர்களே, இன்று உன்னுடைய பிரயாணத்துல இயேசு உன்னோடு கூட வருகிறாரா? தேவன் உன்னோடு கூட வருகிறாரா? ஆவியானவர் உன்னோடு கூட வருகிறாரா? உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில தேவன் உன்னோடு கூட இருக்கிறாரா? உங்களுடைய படிப்பு விஷயத்துல தேவன் உங்களோடு கூட இருக்கிறாரா? உங்களுடைய வியாபார மையத்துல தேவன் உங்களோடு கூட இருக்கிறாரா? ஏன் உங்க வாழ்க்கையில தோல்வி உண்டாகிறது? ஆண்டவருடைய சமூகத்துல உபவாசித்து மன்றாடி கேளுங்க. ஆண்டவரே, எல்லாமே இருக்குப்பா, என் பிரசனம் மட்டும் இல்லை. பிரசனை எனக்கு வேணும், பிரசனை எனக்கு வேணும்பா என்று சொல்லி அழுது புலம்பி அவனுடைய பிரசனத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. பிரியமானவர்களே, அதே போல பாத்தீங்கன்னா வந்துட்டு புதிய ஏற்பாட்டில் யோவான் எழுதிய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல பார்க்கும்போது அழகாய் வந்து அந்த இடத்துல யோவான் சொல்லுகிறாரு, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது மாம்சமாகி பூமியில இறங்கி வந்தது என்று சொல்லி சொல்லப்படுது. அந்த தேவ பிரசன்னம் தேவன் வந்துட்டு மறைமாய் செயல்பட்டு கொண்டுதான் பழைய ஏற்பாட்டின் நாட்கள்ல. புதிய ஏற்பாட்டின் நாட்கள்ல இயேசுவானவர் ஒரு மாம்சமான மனிதனாக அவர் உருவெடுத்து வந்து ஜனங்கள் மத்தியில அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். பிரியமானவர்களே, அவர் வந்து மாம்சமான மனுஷனாக இந்த பூமியில அவர் இறங்கி வந்து ஜனங்களோடு கூட வாழ்ந்திருந்தார். யோவான் அழகா சித்தரிக்கிறார். அந்த தேவ பிரசன்னம் உடன்படிக்கை பெட்டியாக இருந்தது, அது பலியாக இருந்தது. பார்க்கும்போது மேகஸ்தவமாய் இருந்தது, அக்னி ஸ்தவமாய் இருந்தது. பழைய ஏற்பாட்டில் எப்படி எப்படி இருந்தது. ஆனா புதிய ஏற்பாட்டின் நாட்கள அந்த தேவனே மாம்சமாக இந்த பூமிக்கு இயேசுவானவராய் வந்து அவர் காப்பதித்து அந்த இடத்துல நடந்து கொண்டு ஜனங்களோடு கூட சம்பாஷித்துக் கொண்டு ஜனங்களோடு கூட இருக்கிறார். இந்த தேவ பிரசன்னமாக இயேசுவானவர் எங்கெல்லாம் போகிறாரோ ஜனங்கள் சுகம் பெற்றார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள், சப்பானங்கள் நடக்கிறார்கள், மரித்தவர் உயிரோடு எழுகிறார்கள், செவிடர் காது கேட்கிறது, குருடர் பார்வை அடைகிறார்கள், அநேக அற்புத அடையாளங்கள் நடக்கிறது. பிரசன்னமாக தேவ பிரசன்னமாக அந்த இயேசுவானவர் எங்கெல்லாம் புறப்பட்டு சென்றார்களோ கட்டுகள் உடைந்தது. அந்த இடத்துல பார்க்கும்போது பயங்கரமான அற்புத அடையாளங்கள் நடந்தது. பிரியமானவர்களே, உடன்படிக்கை பெட்டியாய் தேவ பிரசன்னமாக இயேசுவானவர் பூமிக்கு அவர் இறங்கி வந்தார். அவர் இறங்கி வந்து அவர் தன்னையே பலியாக அவர் அர்ப்பணித்து சிலுவையிலே 3 ஆணைகளால் தொங்கப்பட்டு நம்முடைய எல்லா பாவங்களை இந்த இடத்துல சுமந்து தீர்த்து தொடர்ந்து தேவ பிரசன்ன மத்தியில தங்கி இருக்கும்படி தன்னுடைய ரத்தத்தையும் ஜீவனையுமே அவர் நமக்காக கொடுத்தார். அந்த இயேசுவானவர் மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து வந்து இப்பொழுது பிதாவுடைய வலது பார்சத்தில் வீட்டுக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அனுப்பி இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியாவின் பிரசன்னம் எப்பொழுதுமே நம்மோடு கூட இருக்கிறது. பிரியமானவர்களே, எவ்வளவு கர்த்தரை ஆராதிக்கிறோமோ, எவ்வளவு கர்த்தரை துதிக்கிறோமோ, எங்கே என்னுடைய நாமத்தினால் 2-3 பேர் கூடியிருப்பீர்களோ அவர் மத்தியில் வருவேன் என்று சொன்ன தேவன் அவர் நம்ம மத்தியில வந்து அவர் செயலாற்றி கொண்டிருக்கிறார். அந்த இடத்துல பார்க்கும்போது பிதாவாக, குமாரனாக, இயேசு பரிசுத்த ஆவியானவராக செயல்பட்டு திரியேக தேவனாக அவர் செயல்பட்ட தேவ பிரசன்னத்திலே ஆண்டவர் நம்மை அழகாய் நடத்தி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அதனால தேவனுடைய உதவி தேவை, தேவனுடைய பிரசன்னம் நமக்கு தேவை. பிரியமானவர்களே, தேவ பிரசன்னத்தை நம்ம வாஞ்சிக்க வேண்டும். பிரியமானவர்களே, எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில தோல்வியா இருக்கிறதோ, எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில தோல்வியாய் காணப்படுகிறதோ அதெல்லாம் ஜெயமாய் மாற்றக்கூடியது தேவனுடைய பிரசன்னம். தேவனுடைய பிரசன்னம் என்பது தேவனே அந்த இடத்துக்கு இறங்கி வருவது, அவர் நம்மை சுற்றிலும் இருப்பதுதான் தேவனுடைய பிரசன்னம். அதனால தேவனுடைய பிரசன்னம் வந்தா என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா சமாதானம் கிடைக்கும். மனசுக்கு நல்ல ஒரு சமாதானமா இருக்கும். அப்போ தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறாரு,
தேவனுடைய பிரசன்னம் நம் மத்தியில் இருக்கிறது என்பதற்கு அதுதான் அடையாளம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாய் ஏதோ கோடி கோடியா பணம் கொடுத்தாங்க அந்த ஒரு சந்தோஷம் கிடைக்காது. அந்த ஒரு சந்தோஷம் நமக்குள்ள கிடைக்கும் தேவனுடைய பிரசன்னம் நமக்கு கிடைச்சா பிரியமானவர்களே. மூன்றாவது பார்க்கும்போது தேவனுடைய அன்பு நம்ம நல்லா உணரலாம். ஒரு தகப்பனை ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையை கட்டி அணைச்சி ஒரு முத்தமிட்ட எப்படி அந்த குழந்தை சந்தோஷப்படுகிறதோ அந்த மாதிரி தெய்வீக அன்பை நம்ம தேவ பிரசன்னத்துல உணரலாம். இது உலகம் கொடுக்கிற ஒரு அன்பு இல்லை, இது தேவனுடைய பிரசன்னம் நம்ம கொடுக்கிற அன்பு. அதனாலதான் தேவனுடைய சமூகத்துல தரித்திருக்கும் போது அந்த தேவ பிரசன்னத்துல தேவனுடைய அன்பை நாம உணர முடியுமானவர்களே. நாம அதை பார்க்கும்போது சுகத்தை நாம் உணரலாம். நல்ல பரிபூர்ண சுகம் உண்டாகும். வியாதியோ வருத்தமோ எவ்வளவு பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்தாக்க தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது நல்ல சுகம் உண்டாகும். சரீரத்துக்கும் சுகம், ஆத்மாவுக்கும் சுகம், ஆவிக்கும் சுகம் உண்டாகும் பிரியமானவர்களே. அதனால இந்த தேவ பிரசன்னம் நம்மை சுகமாக்குகிறது. இயேசுவான் எங்கெல்லாம் கடந்து சென்றாரோ அந்த தேவ பிரசன்னத்தினால் அநேக ஜனங்கள் சுகம் அடைந்தார்கள். ஐந்தாவது பார்க்கும்போது வெளிப்பாடு கிடைக்கும். தேவன் அநேக காரியங்களை வெளிப்படுத்துவார். தேவ பிரசன்னத்துல யார் தரித்துக் கொண்டிருக்கிறார்களோ, யார் காத்து கொண்டிருக்கிறார்களோ அவங்களுக்கு தான் வெளிப்பாடுகள் கிடைக்கும். இப்படி மோசேக்கு ஆண்டவர் வெளிப்பாடு கொடுத்தாரு, ஆபிரகாமுக்கு வெளிப்பாடு கொடுத்தாரு, யோசேப்புக்கு வெளிப்பாடு கொடுத்தாரு. அதே போல பார்த்தோம்னா தானியேலுக்கு வெளிப்பாடு ஆண்டவர் கொடுத்தாரு, யோவானுக்கு வெளிப்பாடு கொடுத்தாரு. அநேக தேவனுடைய தாசர்கள் வெளிப்பாடை பெற்றுக்கொண்டாங்க. தேவனுடைய சமூகத்துல தரித்திருந்ததினால தான் பிரியமானவர்களே. அதனால வந்துட்டு பார்க்கும்போது ஆறாவது தடைகள் எல்லாம் உடையும். இந்த தேவ பிரசன்னம் புறப்பட்டு போகும் பொழுது எரிகோ கோட்டையா இருந்தாலும் சரி, சிவந்த சமுத்திரமா இருந்தாலும் சரி, எல்லா தடைகளும் நீக்கி ஒரு அழகான வழி நமக்காக உண்டாகும். அந்த தேவ பிரசன்னம் அடைக்கப்பட்ட கதவுகள்லாம் உடைத்து நமக்கு ஒரு புது வழியை அது ஆரம்பித்துக் கொடுக்கிறது, புது வழியை அது உண்டாக்குறது பிரியமானவர்களே. ஏழாவது பார்த்தீங்கன்னா ஆத்மாவுக்கு நல்ல ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும். அந்த நல்ல ஒரு இளைப்பாறுதல் தேவனுடைய சமூகத்துல தான் நாம் உணர முடியுமே தவிர உலகத்துல வேற எங்கேயுமே உணர முடியாது பிரியமானவர்களே. இப்படிப்பட்ட நம்ம ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கொடுக்க வேண்டும் என்றுதான் தேவ பிரசன்னத்தை நம்ம வாஞ்சிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுத்து தேவன் நமக்கு அனுகிரகம் செய்வாராக. எதை நம்ம வாஞ்சிக்கிறோமோ இல்லையோ தேவனுடைய பிரசன்னத்தை நாம் வாஞ்சிப்போம். தலைவர் தாழ்த்தி நாம் ஜெபிப்போம் பிரியமானவர்களே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். அன்பு ஆண்டவரே, கர்த்தாவே புராணப்படி நடிச்சுவோம். இந்த நேரத்தில் ஆண்டவரே தெய்வ பிரசன்னத்தை குறித்து நீர் எங்களோடு கர்த்தாவே ஆண்டவரே வார்த்தை கொண்டு எங்களோடு வெளிப்படுத்துவதற்காக நன்றியப்பா. இந்த உலகத்தில் எது இல்லையானாலும் சரி எங்களுடைய தெய்வ பிரசன்னம் மாற்றம் எப்பவுமே இருக்க வேண்டும்ப்பா. நாங்கள் தெய்வ பிரசன்னத்தில் ஊழியத்தை செய்ய வேண்டும், தெய்வ பிரசன்னத்தில் நடக்க வேண்டும், தெய்வ பிரசன்னத்தில் நாம் ஒவ்வொரு காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டும்ப்பா. ஆண்டவரே நீதிகளுக்கு முன்னதாய் கடந்து சென்று எல்லாம் முன்னதானவர்களை சிறையாகி கரடு முரணானவர்களை சமமாக்கி ஆண்டவரை கதைகளெல்லாம் உடைத்து ஆண்டவரை ஆத்மாவுக்கு இளைப்பாறுதலை கட்ட வேண்டும்ப்பா. நாளைக்கு ஒரு வார்த்தை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எந்த சோகம் இருக்கிறத சோகம் எல்லாம் நீக்கி போகட்டும், வியாதிகள்லாம் நீக்கி போகட்டும், இருளெல்லாம் நீக்கி போகட்டும், வேதனைகள்லாம் நீக்கி போகட்டும்ப்பா. எளிதான சமாதானத்தை ஆண்டவரை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே இந்த வார்த்தையை ஆசீர்வதித்ததற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சர்வ வாழ்வும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியமும் சமாதானமும் வழிநடத்துதலும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடு உலகம் முழுவதும் எல்லா பரிசுத்த வாழ்வுகளும் என்றும் எப்பொழுதுமே தங்கியிருப்பதாக.
ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.